25வது ശ്ലോകം. പ്രാപ്ത നൃജാതിം തു ഇഹ യേ ച ജന്തവഃ ജ്ഞാന ക്രിയാ ദ്രവ്യ കലാപ സംവൃതാം ന വൈ യതേരൻ ന പുനർഭവായ തേ ഭൂയഃ വനൗഗാഃ ഇവ യാന്തി ബന്ധനം. പ്രാപ്താ നൃജാതിം ത്വിഹ യേ ജന്തവഃ ജ്ഞാനക്രിയാദ്രവ്യകലാപസംവൃതാം ന വൈ യതേരന്ന പുനർഭവായതേ ഭൂയോ വനൗഗാ ഇവ യാന്തി ബന്ധനം. ஞானம், கர்ம சாமர்த்தியம், அதுக்கான திரவியங்கள், இதனோடதெல்லாம் பூர்ணதையோடு கூடின மனுஷ ஜென்மம் இந்த பாரத பூமியில கிடைச்சிட்டும் மோட்சத்துக்காயிட்டு முயற்சி பண்ணாம இருக்கிறவன் மிருகங்களை வேட்டையாடி பிடிக்கிற வேடனோடு பிடியிலேந்து தப்பிச்சுண்டூட்டும் மறுபடியும் அந்த வேடனோடு பிடியிலேயே போய் விழற மிருகங்கள மாதிரியோ பறவைகள மாதிரியோ முட்டாள்களாக்கும். ஞான அறிவு, கிரியா கர்மங்கள், திரவியா பொருள்கள், கலாப சம்பிரதாம் இதெல்லாம் கூடி சேர்ந்ததாயிட்டு இருக்கிற மனுஷ பிறவி, அதாக்கும் இங்க மிருஜாதிம் மனுஷர்கள். மிருஜாதிம் பிராப்தா மனுஷ ஜென்மம் பிராபிச்சிருக்கிறவா து ஆகட்டும் இஹா இந்த பாரத பூமியில ஏ ச ஜந்தவஹ மனுஷாளாயிட்டு ஜனிக்கிறது ஆராக்குமோ, ஜனிக்கிறது ஜந்து, அதாக்கும் இங்க ஏச்ச ஜந்தவஹ அப்படின்னா மனுஷாளாயிட்டு பிறக்கிறவா ஆராக்குமோ. அபுனர்பவாய புனரபி ஜனனம் புனரபி மரணமில்லாத மோட்சத்துக்காயிட்டு நவை யதேரன் யஜ்ஞம் செய்யறதில்லை அப்படின்னாக்கா மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் இந்த பிரபஞ்சத்திலேருந்து அந்த பரமாத்மாவில ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற லட்சியம் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கான முயற்சி செய்யலை அப்படின்னாக்கா தே அப்படி இருக்கிற மனுஷ ஜென்மம் கிடைச்சவா வனௌகாஹா இவ வனத்துல வாழற மிருகங்கள மாதிரி பூயஹா மறுபடியும் பந்தனம் மிருகங்களை வேட்டையாடி பிடிக்கிற வேடனோடு அந்த பந்தனத்துல யாந்தி போய் மாட்டிக்கிற மாதிரி ஆக்கும். வேடனோடு பிடியிலேந்து தப்பிச்சுட்டு மறுபடியும் அதே வேடனோடு பிடியில போய் விடுற மாதிரி அப்படி இருக்கிற மிருகங்களை மாதிரி ஆக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இந்த சம்சார சக்கரத்துல சுற்றி கறங்கிறது. இங்க சம்சாரம் அப்படிங்கிறது பிரகிருதி பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல பிறந்தவாளுக்கெல்லாம் பிறந்து மரணம் வரைக்கும் ஜீவிதம் அப்படிங்கிற வாழ்க்கை இருக்கு. அது முடிஞ்சதுன்னா மரணம். இந்த சரீரத்தை விட்டு ஜீவாத்மா வெளியில போறது. சரீரத்தை விட்டு ஜீவாத்மா வெளியில போனாலும் மறுபடியும் இன்னொரு சரீரத்தை സ്വീകരിச்சுண்டு புனர்ஜனிக்கிறது. அப்போ இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றி கறங்கிறது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்சஸ்தானத்துல எத்திப்படுறதில்லை இந்த ஜீவாத்மா. மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் மிருகத்துக்கு ஈக்குவலாயிட்டு வாழறா அப்படி இருக்கிறவா அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. 26வது ஸ்லோகம். யை ஸ்ரத்தயா பர்ஹிஷி பாகசோஹவீர்நிருப்தமிஷ்டம் விதிமந்திரவஸ்துதா ஏக ப்ருத
नामभिराहुदो मुदा गृह्णादि पूर्ण स्वयमाशिषां प्रभु यैः श्रद्धया बर्हिषि भागशः हविः निरुक्तम् इष्टं विधिमन्त्रवस्तुतः एकः पृथक् नामभिः आहुदः मुदा गृह्णादि पूर्णः स्वयम् आशिषां प्रभुः यै श्रद्धया बर्हिषि भागशो हविर्निरुक्तमिष्टं विधिमन्त्रवस्तुतः एकपृथक् नामभिराहुदो मुदा गृह्णादि पूर्ण स्वयमाशिषां प्रभो பாரத வருஷத்துல வசிக்கிற புண்ணியம் செஞ்சவாளான ஜனங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டு விதி பிரகாரம் இருக்கிற மந்திரங்கள் உச்சரிச்சுண்டு இந்திராதி தேவர்களை வரவழைச்சு ஆஹ்வானம் செய்யறது அப்படின்னா வரவழைக்கிறது அப்படி வரவழைச்சு ஆவாகனம் செஞ்சு அவளுக்கான புரோடாசங்களை அக்னியில சமர்ப்பிக்கிறத இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லா சௌக்கியங்களையும் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த புருஷார்த்தங்களை கொடுக்கிற பகவான் விஷ்ணு இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற 3 புருஷார்த்தங்களாக்கும் அர்த்தார்த்தம் தர்மார்த்தம் காமார்த்தம் இந்த 3 புருஷார்த்தங்களை கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிற பகவான் அது மட்டும் இல்லை இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் புருஷார்த்தமா இருக்கிற மோட்சார்த்தத்தையும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற பகவான் அத்வைத பாவத்தில் இருக்கிற ஏகனா இருக்கிற பரம்பொருள் இந்த தேவதைகளுக்கு சமர்ப்பிக்கிற அக்னியில சமர்ப்பிக்கிற எல்லா புரோடாசங்களையும் ஸ்வீகரிக்கிறார். இந்திராதி தேவர்கள் எல்லாமே பகவானோடு குண விசேஷங்களை பிரகாசிப்பிக்கிறா. அதனால அதாவது குணங்களால பூர்ணனான பகவான் பக்தர்களோடு அந்த நைவேத்தியத்தை அக்னி வழியா ஸ்வீகரிக்கிறார். எய்ஹி பாரத வருஷத்துல வசிக்கிற புண்ணிய ஜனங்கள் ஸ்ரத்தையா ரொம்ப நம்பிக்கையோடு கூடிட்டு தேவர்களை விவித நாமங்களால கூப்பிட்டு நிவேத்தியம் சமர்ப்பிக்கிறத அதெல்லாம் ஸ்வீகரிக்கிறது பரம்பொருளே தான். விதி மந்திர வஸ்துதா விதி பிரகாரம் இருக்கிற மந்திரங்கள் உச்சரித்து இந்திராதி தேவர்களை ஆவாகனம் பண்ணி அவளுக்கான நிவேத்தியங்களை பக்தர்கள் சமர்ப்பிக்கிறார். பாகஷா ஒவ்வொரு விஷயங்களுக்காயிட்டு ஒவ்வொரு தேவதா சங்கல்பம் நடத்திண்டு பர்ஹிஷி ஹோமாக்னியில நிருப்தம் சமர்ப்பிக்கிறதும் இஷ்டம் ஹோமிக்கப்படுறதும் ஆயிட்டான ஹவிஹி ஹவிச பிருதக் நாமபிகி வெவ்வேறு நாமங்களில் ஆஹூதா கூப்பிட்டு பூர்ணஹா பூர்ணஸ்வரூபனான அந்த பகவான் ஸ்வயம் ஆசிஷாம் பிரபு ஸ்வயம் ஆரும் கேட்காதக்கே எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் கொடுத்து அனுகிரகிக்கிறதுக்கு திராணி இருக்கிற பகவான் ஏகஹா அத்வைத ஸ்வரூபியான பரம்பொருள் முதா ரொம்ப குஷியோடு கூடிட்டு பக்தர்களோடு நிவேத்தியங்களை கிருஹ்ணாதி ஸ்வீகரிக்கிறார். இருபத்தி 7வது ஸ்லோகம்.
സത്യം നിഷത്യർത്ഥിതമർത്ഥിതോ നൃണാം നൈവാർത്തതോ യത് പുനരർത്ഥിതായത് സ്വയം വിദത്തേ ഭജതാമനിച്ഛതാമിച്ഛാഭിധാനം നിജപാദപല്ലവം. സത്യം നിഷതി അർത്ഥിതം അർത്ഥിതഃ നൃണാം ന ഏവ അർത്ഥതഃ യത് പുനരർത്ഥിതാ യതഃ സ്വയം വിദത്തേ ഭജതാം അനിച്ഛതാം ഇച്ഛാ അഭിധാനം നിജപാദപല്ലവം. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறவாளுக்கு பகவான் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கிறார். ஆனா அவளுக்கு டாப் மோஸ்டா இருக்கிற அந்த மோட்சம் அப்படிங்கிற புருஷார்த்தம் கிடைக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா அவளுக்கு மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு விஷயங்களை இப்படி பகவான் கிட்ட கேட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனா எந்த ஒரு വാണ്ടഡും ഇല്ലാതക്ക് എந்த ഒരു ആഗ്രഹവും ഇല്ലാതക്ക് നിഷ്കാമ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് ഭഗവാനെ ഭജിக்கிறவாளுக்கு பரமபுருஷார்த்தமாயிருக்கிற மோட்சத்தையே பகவான் கொடுக்கிறார். ஆக்ரஹங்களுக்காயிட்டு பிரார்த்திக்கிறவாளுக்கு ஆக்ரஹங்களை சாதிச்சு கொடுக்கிறார். பொதுஜனம் பலவிதம், ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான ஆக்ரகங்களாக்கம் உள்ளது. அதுக்கு தகுந்த மாதிரி பகவானை அது வேணுமே இது வேணுமே அப்படின்னு பிரார்த்திக்கிறத பக்தர்களோடு ஆக்ரகங்களை பகவான் சாதிச்சு கொடுக்கிறார். அர்த்திதா பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் செஞ்சு அது வேணும் இது வேணும் பகவானே அப்படின்னு பக்தர்கள் பிரார்த்திக்கிறாளே, அந்த பக்தர்களோடு பிரார்த்தனைய கேட்கிற பகவான் அர்த்திதம். பக்தர்களுக்கு என்னவாக்குமோ அவசியம், என்ன வேணுமாக்குமோ அவ கேட்கிறா, அத நிருணா மனுஷாளுக்கு திசதி கொடுக்கிறார். சத்தியம் உண்மையாக்கும் இது. அர்த்ததா ந ஏவ பரம புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சத்தை ஆரும் கேட்கறதும் இல்லை. ஆரும் கேட்காத அந்த மோட்சத்தை பகவான் கேட்காதவாளுக்கு கொடுக்கறதும் இல்லை. பிரகிருதியிலேந்து மனசு விடுபடாதவாளுக்கு மோட்சம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு சாதிக்காது. யதஹா அதனாலேயே புனஹா மறுபடியும் அர்த்திதா ஒரு தேவை முடிஞ்சானா மறுபடியும் அடுத்த தேவை அவளுக்கு வந்துட்டு இருக்கு ஆளுகளுக்கு. அப்போ ஒவ்வொரு காரிய சாத்தியதைகளுக்காயிட்டு அவ இப்படி பகவானை கூப்பிட்டுட்டே இருப்பா. ஒவ்வொரு கேள்விகள், எனக்கு அது வேணுமே இது வேணுமே அப்படின்னு வாண்டடு தேவைகளை கேட்டுட்டே இருப்பா. மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருப்பா. அனிச்சதாம் எந்த ஒரு ஆக்ரஹவும் இல்லாதக்கு பஜதாம் பகவானை பஜிச்சானா. இச்சா அபிதானம் ஆக்ரஹ பூர்த்தி கொடுக்கிற எந்த ஒரு விதத்திலே இருக்கிற ஆக்ரஹவும் இல்லாதவாளுக்கு எல்லா ஆக்ரகங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கிற நிஜபாத பல்லவம் பகவானோடு பொற்பாதங்களாயிருக்கிற அந்த தளிர்களை ஸ்வயம் விதத்தே பகவான் அந்த பக்தர்களுக்கு கொடுக்கிறார். அதானது மோட்சத்தை கொடுக்கிறார். பகவத் பாதங்களை தளிர் இலகளுக்கு ஈக்குவல் ஆயிட்டு இங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒன்றும் ஆகிரகிக்கிறதுக்கு இல்லாததுனால நான் இதா மோட்சத்தை தரேன் அப்படின்னு பகவான் பக்தர்கள் கேட்காதக்கே நிஷ்காம பக்தர்களுக்கு டாப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சத்தை கொடுப்பர். 28வது ஸ்லோகம்.
യദ്യത്ര ന സ്വർഗസുഖാവശേഷിതം സ്വിഷ്ടസ്യ സൂക്തസ്യ കൃതസ്യ ശോഭനം തേനാജനാഭേ സ്മൃതിമജ്ജന്മനസ്യാദ്വർഷേ ഹരിർ യദ്ഭജതാം ശം തനോതി. യദി അത്ര നഹ സ്വർഗസുഖ അവശേഷിതം ശിഷ്ടസ്യ സൂക്തസ്യ കൃതസ്യ ശോഭനം തേന അജനാഭേ സ്മൃതിമത് ജന്മ നഹ സ്യാദ് വർഷേ ഹരിഹി യദ് ഭജതാം ശം തനോതി. യദ്യത്ര ന സ്വർഗസുഖാവശേഷിതം സ്വിഷ്ടസ്യ സൂക്തസ്യ കൃതസ്യ ശോഭനം തേനാജനാഭേ സ്മൃതിമജ്ജന്മനസ്യാദ് വർഷേ ഹരേര്യത് ഭജതാം ശം തനോതി. വിധിപ്പടി യാഗങ്ങൾ അനുഷ്ഠിച്ചതോടും വേദ അധ്യയനം செஞ்சதோடும் புண்ணிய கர்மானுஷ்டானங்களோடும் பலமாயிட்டாக்குமே நமக்கு இந்த சொர்க்கலோகம் கிடைச்சது அப்படின்னு தேவர்கள் பேசின்னு இருக்கா. இந்த சொர்க்க சுகம் அனுபவிச்சதோடு காரணம் இதெல்லாம் ஆவாக்கும். இந்த சொர்க்க சுகம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது ஒரு சுகிருதம் இருக்கு அப்படின்னாக்கா அஜனாபம் அப்படின்னு பேர் இருக்கிற பாரத வருஷத்துல பகவான் ஹரியாக்கும் அங்க பகவானாயிட்டு இருக்கார் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு மனுஷ ஜென்மம் கிடைக்கணுமே பகவானே, இந்த பாரத வருஷத்துல மனுஷனாயிட்டு ஜெனிச்சு அந்த பகவானை பஜிக்கிறவாளுக்கு பகவான் டாப் மோஸ்ட் பதவி, அதானது பரமானந்த பதவியா இருக்கிற மோட்சார்த்தத்தை கொடுக்கிறாரே. அதனால தேவர்களாயிருக்கிற நாங்கள் பாரத வருஷத்துல ஜெனிக்கிறதுக்கும் பகவான் ஸ்ரீஹரிய பஜிக்கிறதுக்கும் ஆயிட்டு பகவான் கிட்டையே இதா பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு தேவர்கள் இங்க சொல்றதையாக்கும் ஸ்ரீ சுகபிரமர்ஷி வர்ணிச்சுருக்கார். தேவர்களான நமக்கும் பாரத பூமியில ஜெனிக்கிறதுக்கு சாதிக்கணுமே நாராயணா அப்படின்னு தேவர்கள் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறா. நகா நாங்கள் சிஷ்டஸ்யா நன்ன யாகம் செஞ்சு சூக்தஸ்யா நன்ன வேத மந்திரங்களை சொல்லிட்டு கிருதஸ்ய இப்படி இருக்கிற சத் பிரவൃத்திகளால சோபனம் நல்லதான சொர்க்கசுக அவசேஷிதம் சொர்க்கசுகம் அனுபவிச்சிருக்கோம். இந்த சொர்க்கசுகம் அனுபவிச்சதனோடு மிச்சம் மீதி ஏதாவது சுகிருதம் மிச்சம் இருந்தது எதி அப்படின்னாக்கா தேனா மிச்சம் இருக்கிற சுகிருத கர்மத்தால அஜனாபே பாரத வருஷத்துல நகா நாங்கள் எத்ரா இங்க ஸ்மிருதிமத் ஜென்மா நல்ல ஸ்மிருதியோடு கூடின மனுஷ ஜென்மத்தை சியாது பிராபிக்கணுமே நாராயணா. சொர்க்கம் வேணும் அப்படின்னு ஆகிரகிச்சுண்டு யாக யஜ்ஞங்கள் எல்லாம் செஞ்சு நாங்கள் இதா சொர்க்கத்துல வலி இல்லாதக்கி துக்கம் இல்லாதக்கி வாழ்ந்துட்டு இருக்கோமே, நாங்கள் எந்த அளவுக்கு முட்டாள்களாக்கும். இனியும் இப்படி ஒரு முட்டாள்தனம் நாங்கள் செய்ய மாட்டோம். நல்ல ஞாபக சக்தியோடு கூடிட்டு பகவானை பஜிச்சு சத்சங்கம் வழி நிசங்கத்துவம் கிடைக்கிறதுக்கு பகவானே நீங்கள் எங்களை தேவர்களாயிருக்கிற எங்களை அனுகிரகிக்கணுமே கிருஷ்ணா. எது காரணம் என்ன அப்படின்னாக்கா பாரத வருஷத்துல பஜதாம் ஹரிஹி பகவான் ஹரிய பஜிக்கிறவாளுக்கு ஷம்
மங்களம் அப்படிங்கிறத பகவான் தனோதி கொடுக்கிறேளே. 29வது கத்திய பாகம். ஸ்ரீ சுக உவாச்ச. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்றார், தேவர்களுக்கு கூடியும் ஆக்ரகத்தை தூண்டி விடுறதாக்கும் பாரத வருஷம் பிறந்தானா பாரத வருஷத்துல இருக்கிற மனுஷால மாதிரி பிறக்கணும் அப்படின்னு தேவர்கள் ஆசைப்பட்டா, இந்த தேவலோகத்தில் இருக்கிற சுகிருதம் முடிவடைகிற நேரத்தில் மிச்சம் மீதி ஏதாவது சுகிருதம் இருந்தானா நல்ல பகவத் சிந்தனையோடு கூடிட்டு பாரத வருஷத்துல போய் மனுஷாலாயிட்டு நமக்கும் பிறக்கணும் அப்படின்னு தேவர்கள் ஆசைப்பட்டா, இப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்றார், ஜம்பூ தீபஸ்ய ச ராஜன் உபத்வீபான் அஷ்டௌ ஹ ஏக உபதிசந்தி சகர ஆத்மஜைஹி அஸ்வ அன்வேஷண இமாம் மஹீம் பரிதஹ நிகனத்பிஹி உபகல்பிதான் ஜம்பூதீபஸ்ய ஜராஜன் உபதீபான் அஷ்டௌ ஹைக உபதிசந்தி சகராத்மஜைரஸ்வானன் சகராத்மஜைரஸ்வான்வேஷண இமாம் மஹீம் பரிதோ நிகனத்பீருபகல்பிதான் ஜம்பூதீபஸ்ய ஜராஜன் உபதீபான் அஷ்டௌ ஹைக உபதிசந்தி சகராத்மஜைரஸ்வான்வேஷண இமாம் மஹீம் பரிதோ நிகனத்பீருபகல்பிதான். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொன்னார், ஜம்பூ தீபத்துக்கு 8 உபதீபுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. யாக அஸ்வத்தை தேடிண்டு போன சகரபுத்திரர்கள் பூமியில பல இடத்துலையும் குழி தோண்டி பார்த்துட்டே இருந்தா. அப்படி குழி தோண்டி பார்த்ததாலே ஆக்கும் அப்படி ஒரு 8 உபபூகண்டங்கள் உண்டாச்சு அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்றார். ராஜன் பரீட்சித்து மகாராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். ஜம்பூதீப அஸ்யா, ஜம்பூதீபு இருக்கே அதுக்கு அஷ்டௌ 8 உபதீபான் உபதீபுகள் இருக்கு அப்படின்னு ஏகே ஒரு சில ஆளுகள் உபதிசந்தி சொல்லறாளே. ஹ, ஆச்சரியம்தான் இந்த விஷயம். சகர ஆத்மஜைஹி, சகரபுத்திரர்கள் சூரிய வம்சத்தில் இருக்கிற சகரன் அப்படிங்கிற ராஜாவோடு புத்திரர்கள், நிறைய புத்திரர்கள் உண்டு அந்த ராஜாவுக்கு. இமாம் இந்த மஹீம் பூமியில அஸ்வா யாக அஸ்வத்தை அன்வேஷனே தேடிண்டு போனோன பூமியில பரிதஹ பல இடத்திலையும் நிகனத்பிஹி டீப்பாயிட்டு குழி தோண்டி பார்த்தா. அதனால உபகல்பிதான் உண்டாக்கப்பட்டதாக்கும் ஜம்புதீபில இருக்கிற 8 உபதீபுகள். முப்பதாவது கத்யபாகம். தது யதா ஸ்வர்ண பிரஸ்தஹ
चन्द्रशुक्लः आवर्तनः रमणगः मन्दरहरिणः पाञ्जजन्यः सिंहलः लङ्गः इति। तद् यदा स्वर्णप्रस्थश्चन्द्रशुक्ल आवर्तनो रमणगो मन्दरहरिणः पाञ्जजन्यः सिंहलो लङ्गेदि। तदा அந்த 8 உபபூகண்டங்கள் யதா எப்படி ஆக்கும் அப்படின்னாக்கா நான் சொல்லுறேன், ராஜாவே கேளுங்கோ. ஸ்வர்ணப்பிரஸ்தஹா ஸ்வர்ணப்பிரஸ்தம் சந்திரசுக்லஹா சந்திரசுக்லம் ஆவர்த்தனஹ ஆவர்த்தனம் ரமணகஹ ரமணகம் மந்தரஹரிணஹ மந்தரஹரிணம் பாஞ்சஜன்யஹ பாஞ்சஜன்யம் சிம்ஹலஹ சிம்ஹலம் லங்கஹ லங்கா இதி. இப்படியாக்கும் அந்த 8 உபதீபுகளோடு பேரு. 31வது கத்யபாகம். ஏவம் தவ பாரதோத்தமா ஜம்பூதீபவர்ஷ விபாகः யதா உபதேசம் உபவர்ணித இதி. ஏவம் தவ பாரதோத்தமா ஜம்பூதீபவர்ஷ விபாகோ யதோபதேசமுபவர்ணித இதி. பாரத வருஷத்துல இருக்கிற சிரேஷ்டனான பரீட்சித்தே, ஜம்புதீபில வருஷங்களோட சுபாவம் எனக்கு தெரிஞ்ச விதத்துல நான் உங்களுக்கு தான் சொல்லி தந்துட்டேன். பாரத உத்தமா, பாரத வருஷத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டனா இருக்கிற பரீட்சித்து சக்கரவர்த்தே, ஜம்புதீப வருஷ விபாகா, ஜம்புதீபில இருக்கிற 8 தீபுகள் உண்டான விஷயங்களை அதனோட சுபாவம் அதெல்லாவும் ஏவம் இப்படியாக தவா உங்களுக்கு யதா உபதேசம் என்னோடு முன்காமிகள் என்னோடு குரு ஆயிட்டு இருக்கிறவா எல்லாம் எனக்கு எப்படி சொல்லி தந்தாலோ, எனக்கு எப்படி தெரிஞ்சதோ, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சபடி நான் அதெல்லாம் அதே விதத்தில் உங்களுக்கு உபவர்ணிதா உங்களுக்கு நான் இதா சொல்லி தந்திருக்கேன். இது இப்படி சொல்லிண்டு பரீட்சித்துக்கிட்ட ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இப்படி சொல்லிண்டு இந்த அத்தியாயம் முடிக்கப்படுறது. ஸ்ரீமத் பாகவதத்துல பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணத்துல 5வது ஸ்கந்தத்துல 19வது அத்தியாயம் முடிவடைகிறது.